கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாரம் கிறிஸ்தவ உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு வாரமாக எண்ணப்படுகிறது. இதை பரிசுத்த வாரம் என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் ஆங்கிலத்திலே பேஷன் வீக் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்தில் வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசித்தார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா உன்னதத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று வரப்போகிற ராஜாவை வரவேற்றார்கள். இந்த ராஜா செய்ததான முதல் காரியம் என்ன தெரியுங்களா? நேராக அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள் சென்றார். இந்த முதல் நாளிலே அவர் இந்த பேஷன் வீக்கில் செய்ததான மிக முக்கியமான ஒரு காரியம் சுத்திகரிப்பு. அந்த நேரத்தில் மிகவும் அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகமாக நிறைந்தது. தேவனுடைய தேவாலயமாகவே இல்லை, அது ஒரு கள்ளர் குகையாக இருந்தது, அது ஒரு சந்தையாக இருந்தது. ஆடு மாடுகளையும் விற்கிறவர்களையும் பலி கொடுக்க வருவர்களையும் வருடத்துக்கு ஒரு தடவை பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வருவரிடத்தில் மிகவும் முறைகேடாக நடந்து விற்பனை கூடமாக, அது ஒரு மொத்த சில்லறை விற்பனை கூடமாக தான் இருந்தது என்று பார்க்கிறோம். தேவ ஆலயம் முழுவதுமாக மாறி போயிற்று. இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதில் அவர் வைராக்கியம் கொண்டவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே சொல்லியிருக்கிறபடியாக, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். இந்த எல்லா மக்களுக்கும், அது ஏதோ ஒரு குறிப்பிட்டதான ஒரு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேவ ஆலயம் எல்லா மக்களுக்கும் ஒரு ஜெப வீடாக இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய பக்தி வைராக்கியம் அவரை வச்சித்தது என்று பார்க்கிறோம். சங்கீதங்களிலே கூட ஒரு அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய தேவனை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்துக்கு அவர் வந்ததனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அவர் தேவாலயத்துக்குள் சென்று காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு அவர்களை ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அவர்களை அடித்து விரட்டினார் என்று பார்க்கிறோம். என்னுடைய வீடு, அவர் பாருங்கள், ஒரு பக்தி வைராக்கியம். அவர் தேவனாக இருந்தார், தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். அதனால தான் அவர் தன் முதல் இந்த சிங்கிள் பர்சனல் இதில் சொல்கிறாரு, நான் என்னுடைய வீடு அவருடைய வீடு இப்படியாக இருக்கிறது என்று பார்த்த உடனே எவ்வளோ கவலைப்படுகிறாரு பாருங்கள். இந்த வேளையில் கூட இந்த ஜெப வீட்டை இன்றைக்கும் அநேகர் குலைத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு நாளும் அவர் சுத்திகரிக்க அவரிடத்திலே கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயம்தான் நம்முடைய தேவாதி தேவன் தங்கியிருக்கிற ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது. அந்த ஜெப வீடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அலங்கோலமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த நாளில் கூட எல்லா காரியங்களிலும் இடங்களிலே சபைகளிலே பார்க்கின்ற பொழுது பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் கூட உலகத்திலே அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி வருவார் என்று சொன்னால் யார் தப்பிக்கக்கூடும்? ஆகவே நம்ம இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்று அவர் ஃபிசிக்கலாக உள்ளே வந்து சவுக்கை எடுத்து எல்லாரையும் விளாசி தள்ளினார். ஆனால் இன்றைக்கு அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து, மகனே மகளே, என்னுடைய வீட்டை, என்னுடைய ஜெப வீட்டை, உன்னுடைய அந்தரங்க நான் தங்கியிருக்கிற உன்னுடைய வீட்டை, என்னுடைய வீட்டை நீ பாழாக்கி போடாதே, அதை ஒரு கள்ளர் குகையாக்காதே, நீ அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள், நீ புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே, போதை வஸ்துக்களுக்கு நீ அடிமையாகாதே என்று அவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்தார், சுத்திகரித்தார் பார்க்கிறோம். இந்த பேஷன் வீக்கினுடைய முதல் நாளிலே அவர் தம்முடைய சுத்திகரிப்பின் பணிகளை ஆரம்பித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சுத்திகரிப்பை நாம் அனுசரிப்போமா? இந்த வருடத்தில் ஏதோ வழக்கத்தை போல இன்னொரு இந்த பேஷன் வீக்குள்ளாய் கடந்து செல்லாதபடிக்கு நம்ம ஃபாஸ்டிங்கும் நல்ல மற்ற பரிசுத்த காரியங்களிலும் ஈடுபடாதபடிக்கு நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும், நான் புதிதாக்கப்பட எங்களுக்கு உடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை மீண்டும் எனக்கு நிலைவரப்படும் என்று கேட்போமா? அப்படி செய்வோம் என்று சொன்னால் உண்மையினாலே இந்த பேஷன் வீக் அர்த்தமுள்ள ஒரு பேஷன் வீக்காக இருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுக்கு இந்த ஒரு பேஷன் வீக்கை நினைவு கூறத்தக்கதாக கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமீன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சுத்திகரிக்க ஆயத்தப்படுவோம்.